ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கம்ப்யூட்டிங்ல யூனிட் 1ஓட 8வது லெக்சர் பார்க்க போறோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோக்ராம் மாடல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிகியூஷன் அதான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோக்ராம்னா என்னன்னு பாருங்க. A distributor program is composed of set of n asynchronous processes that communicate by message passing over the communication network. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோக்ராம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ல என்ன இருக்கும், நிறைய ப்ராசஸஸ் சேர்ந்து இருக்கும். அந்த ப்ராசஸ் ஒன்னொன்னுக்குள்ளேயும் மெசேஜ் பாசிங் மூலமா கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். இதான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்ங்கிறது. ஸோ அந்த ப்ராசஸை P1, P2, Pn அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ப்ராசஸ் கம்யூனிகேட் பண்ணிக்க இல்லையா, அந்த கம்யூனிகேட் பண்ற நெட்வொர்க்கை சேனல்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நடுவில் இருக்க அந்த மீடியம், அந்த கம்யூனிகேஷன் மீடியம் சேனல் சொல்லுவாங்க. ஸோ சிஐஜே அப்படின்னா என்னன்னா சேனல் ஃப்ரம் ப்ராசஸ் பிஐ டு பிஜே. ஒரு ப்ராசஸ் பிஐங்கிற ப்ராசஸ்ல இருந்து பிஜேங்கிற ப்ராசஸ்க்கு ஒரு கம்யூனிகேஷன் நடக்குன்னா அதுல உள்ள சேனலை சிஐஜேன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி எம்ஐஜே அப்படின்னு என்னன்னா மெசேஜ் சென்ட் பை பிஐ டு பிஜே. பிஐங்கிற ப்ராசஸ்ல இருந்து பிஜேங்கிற ப்ராசஸ்க்கு ஒரு மெசேஜ் சென்ட் ஆச்சுன்னா அந்த மெசேஜை எம்ஐஜேன்னு ரெப்ரசென்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோக்ராம்ங்கிறது. இதுல என்ன சொல்றாங்க, the process do not share a global clock. ஒரு குளோபல் கிளாக்னு ஒன்று இருக்காது. அதே மாதிரி the process execution and message transfer are asynchronous. ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிறதும் சரி, ஒரு மெசேஜ் டிரான்ஸ்பர் ஆகிறதும் சரி, அசிங்க்ரனஸா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாடல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் எக்ஸிகியூஷன். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் எக்ஸிகியூஷன் மாடல் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். ஸோ ப்ராசஸ் எக்ஸிகியூஷன் மீன்ஸ் சீக்வன்சியல் எக்ஸிகியூஷன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ். ஒரு ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா அதுல நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். ஒரு ப்ராசஸ்ல நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஈவெண்ட்ஸ் அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு அர்த்தம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்ஸ் ஆர் அட்டாமிக். அதே மாதிரி அந்த ஈவெண்ட்ஸ் வந்து அட்டாமிக்கா இருக்கும். இந்த ஈவெண்ட்ஸ்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. இன்டர்னல் ஈவெண்ட், சென்ட் ஈவெண்ட், ரிசீவ் ஈவெண்ட். 3 டைப் இருக்கு. என்னன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் ஈவெண்ட் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஸோ இதான் ஒரு ப்ராசஸ். P1ங்கிற ப்ராசஸ், P2ங்கிற ப்ராசஸ், P3ங்கிற ப்ராசஸ். இந்த P1ங்கிற ப்ராசஸ்ல இந்த 5 ஈவெண்ட் இருக்கு மொத்தம். ஸோ இதுல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. E11 அப்படின்னா வேற ஒன்றும் இல்ல, இந்த கீழே இருக்க ஒண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட ஈவெண்ட் அர்த்தம். அதே மாதிரி மேல இருக்க ஒன் வந்து எத்தனாவது ஈவெண்ட் அர்த்தம். அதாவது இப்ப E11னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அர்த்தம். ஸோ E12னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல செகண்ட் ஈவெண்ட் அர்த்தம். ஸோ தான் E11, E12 இந்த மாதிரிங்கிறது. ஸோ இதுல என்ன பார்க்க போறோம்னா இன்டர்னல் ஈவெண்ட். இன்டர்னல் ஈவெண்ட்னா ஆரோ மார்க் எதுவுமே இல்லாம ஒரு டாட் மட்டும் வச்சுன்னா இன்டர்னல் ஈவெண்ட் அர்த்தம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ராசஸ் 1ல தேர்ட் ஈவெண்ட், இது வந்து இன்டர்னல் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு வேற எங்கேயுமே சென்ட் ஆகல, ரிசீவ் ஆகல. ஸோ இது வந்து இன்டர்னல் ஈவெண்ட். ஸோ இதே மாதிரி சென்ட் ஈவெண்ட் என்னது, இப்போ E12. ஸோ இது வந்து ஒரு சென்ட் ஈவெண்ட், இங்க இருந்து இங்க சென்ட் ஆகுது. அதே மாதிரி E22ங்கிறது என்னது, ஒரு ரிசீவ் ஈவெண்ட். ஸோ இதான் 3 ஈவெண்ட், 3 டைப்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் டிரா பண்ணிக்கோங்க. டைப்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஈவெண்ட். An internal event affects only the process which is executing the event. So இந்த internal event எதை அஃபெக்ட் பண்ணும்னா எந்த ப்ராசஸ்ல அந்த ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிருக்கோ அந்த ப்ராசஸை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த தேர்ட் ஈவெண்ட் வந்து இன்டர்னல் ஈவெண்ட். ஸோ எந்த ப்ராசஸ்ல எக்ஸிக்யூட் ஆகுது, P1ங்கிற ப்ராசஸ்ல. ஸோ இந்த P1ங்கிற ப்ராசஸை மட்டும் தான் இதை அஃபெக்ட் பண்ணும். அதான் இன்டர்னல் ஈவெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்ட் ஈவெண்ட். A send event changes the state of the process that sends the message. அதாவது இந்த சென்ட் ஈவெண்ட் வந்து இந்த ப்ராசஸ் சென்ட் பண்ணுது இல்லையா, அந்த ப்ராசஸோட ஸ்டேட்டையும் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் த ஸ்டேட் ஆஃப் த சேனல் ஆன் விச் த மெசேஜ் இஸ் சென்ட். ஸோ அந்த மெசேஜ் சென்ட் ஆகிற சேனலோட ஸ்டேட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதான் சென்ட் ஈவெண்ட்ங்கிறது. என்னென்ன அஃபெக்ட் பண்ணும், ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ், ஸ்டேட் ஆஃப் த சேனல். அந்த மெசேஜ் சென்ட் ஆகிற ப்ராசஸையும் அஃபெக்ட் பண்ணும், சென்ட் ஆகிற சேனலையும் அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ரிசீவ் ஈவெண்ட். இதுவும் அதே மாதிரி தான். ரிசீவ் ஈவெண்ட் சேஞ்சஸ் த ஸ்டேட் ஆஃப் த ப்ராசஸ் தட் ரிசீவ்ஸ் த மெசேஜ். எந்த ப்ராசஸ் அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுதோ அதையும் அஃபெக்ட் பண்ணும். And the state of the channel on which the message is received. எந்த சேனல்ல அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகுதோ அந்த சேனலோட ஸ்டேட்டையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இவ்வளவுதான் இன்டர்னல் ஈவெண்ட், சென்ட் ஈவெண்ட், ரிசீவ் ஈவெண்ட்ங்கிறது. நெக்ஸ்ட் வந்து காசல் பிரசிடென்ஸ் ரிலேஷன். ஸோ இந்த காசல் பிரசிடென்ஸ் ரிலேஷன்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். என்னன்னா இது வந்து காஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது இது நடந்ததுனால தான் இது நடந்துச்சு அப்படின்னாங்கன்னா காசல் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. EI gives EJ. இப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து EI வந்து EJவை காசலா அஃபெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த EIங்கிற ஈவெண்ட் நடந்தா மட்டும்தான் EJங்கிற ஈவெண்ட் நடக்கும். ஸோ இவ்வளவுதான் காசல் எஃபெக்ட்ங்கிறது. EIங்கிற ஈவெண்ட் நடந்தா மட்டும்தான் EJங்கிற ஈவெண்ட் நடக்கும். ஸோ இங்க பிரசிடென்ஸ் அப்படின்னா என்னது, பிரசிடென்ஸ்னா ஆர்டர் பண்றது. ஸோ ப்ரையாரிட்டி கொடுக்கறது. அப்ப இங்க எந்த ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கணும், EIங்கிற ஈவெண்ட் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கணும்.
அது நடந்தா மட்டும்தான் ஈஜேங்கிற ஈவென்ட் நடக்கும். ஸோ இப்படி ஆர்டர் பண்றோம், அதுக்கு தான் காசல் பிரசிடென்ஸ்ங்கிறத யூஸ் பண்றோம். ஒன்னு நடந்தா மட்டும் தான் இன்னொரு ஈவென்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ பாருங்க, ஆர்டரிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஃபார் ஏ சிங்கிள் ப்ராசஸ் இஸ் சிம்பிள். ஒரே ப்ராசஸ்ல ஈவெண்ட் ஆர்டர் பண்ணா சிம்பிள். எப்படி ஆர்டர் பண்ணலாம்னா தே ஆர் ஆர்டர்ட் பை தேர் அக்கரன்ஸ். ஸோ அது எப்படி அக்கர் ஆகுதுங்கிறத பத்தி அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ப்ராசஸ் ஒன்ல மட்டும் நம்ம ஈவெண்ட் ஆர்டர் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும், செகண்ட் ஈவெண்ட், தேர்ட் ஈவெண்ட், ஃபோர்த் ஈவெண்ட், ஃபிஃப்த் ஈவெண்ட். ஸோ இப்படி நம்ம வரிசையை ஆர்டர் பண்ணிடலாம். இது மல்டிபிள் ப்ராசஸ். இப்போ P1ல ஈவெண்ட்ஸையும் ஆர்டர் பண்ணோம், P2, P3 மூணு ஈவெண்ட்ஸையுமே அட் டைம்ல ஆர்டர் பண்ணணும்னா அது கஷ்டம். அதுக்கு தான் காசல் பிரசிடென்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஸோ சென்ட் அண்ட் ரிசீவ் ஈவெண்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் காசல் பிரசிடென்ஸ் பிட்வீன் ஈவெண்ட்ஸ் அட் த சென்டர் அண்ட் ரிசீவர். ஸோ சென்ட் ஈவெண்ட் ரிசீவ் ஈவெண்ட் வந்து ஒரு காசல் பிரசிடென்ஸ் கொடுக்குது. கரெக்டான ஃபர்ஸ்ட் சென்ட் ஒரு மெசேஜ் சென்ட் ஆனா மட்டும்தான் அது மெசேஜ் ரிசீவ் ஆக முடியும். ஸோ அங்க வந்து ஒரு காசல் பிரசிடென்ஸ் இருக்கு. அடுத்து ஃபார் எனி டூ ஈவெண்ட்ஸ் EI and EJ, EI gives EJ denotes that the event EI causally affects the event EJ. ஸோ ஒரு காசல் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, EI gives EJன்னு. ஸோ EI வந்து EJவை காசலா அஃபெக்ட் பண்ணுது. EI நடந்தா மட்டும்தான் EJங்கிற ஈவெண்ட் நடக்கும். ஸோ இவ்வளவுதான் காசல் பிரசிடென்ஸ்ங்கிறது. நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் கன்கரன்சி வெர்சஸ் பிசிக்கல் கன்கரன்சி. ஸோ கன்கரன்சின்னு என்னன்னு பார்த்தோம், அட் அ டைம்ல பேரலா நிறைய ஈவெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அதை கன்கரன்சின்னு பார்த்தோம். ஸோ இங்க வந்து லாஜிக்கல் கன்கரன்சி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்கன்னா, நம்ம நிறைய சிஸ்டம் கம்பைன் ஆகிருக்கப்ப ஒரு சிஸ்டம்க்கு இன்னொரு சிஸ்டம்க்கு டைம் டிஃபரெண்டா இருக்கும். ஸோ சிஸ்டம்ல டைம் டிஃபரெண்டா இருக்கிறதுனால அது அட் அ டைம்ல நடக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் லாஜிக்கல் கன்கரன்சி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. பாருங்க, இன் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டேஷன் two events are said to be logically concurrent if and only if they do not causally affect each other. ஸோ ஒரு ஈவெண்ட், ரெண்டு ஈவெண்ட் இருக்குன்னா அந்த ஈவெண்ட் வந்து காசலா அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா அதை லாஜிக்கலி கன்கரண்ட் சொல்லிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு E1 ஒரு ஈவெண்ட் இருக்கு, அது E2ங்கிற ஈவெண்ட்டை காசலா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா E1 நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் E2 நடக்க முடியும். ரெண்டும் அட் டைம்ல நடக்க முடியாது. இதே இது E1 E2வும் காசலா அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா E1 E2வும் லாஜிக்கலா கன்கரண்ட் நம்ம சொல்லிக்கலாம். புரியுதா? இவ்வளவுதான், சிம்பிள் தான். E1 E2வும் காசலா அஃபெக்ட் பண்ணலன்னா ரெண்டு லாஜிக்கலா கன்கரண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிசிக்கல் கன்கரன்சி. பிசிக்கல் கன்கரன்சி டினோட்ஸ் தட் த ஈவெண்ட்ஸ் அக்கர் அட் த சேம் இன்ஸ்டன்ட் இன் பிசிக்கல் டைம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான், அட் அ டைம்ல ரெண்டு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அதை பிசிக்கலி கன்கரண்ட் நம்ம சொல்லிக்கலாம். இதே டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டேஷனை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கலி கன்கரண்ட் நம்ம பத்தி மட்டும் தான் நம்ம பேசுவோம். ரெண்டு ஈவெண்ட் வந்து காசலி அஃபெக்ட் பண்ணலன்னா ரெண்டு ஈவெண்ட்டும் லாஜிக்கலி கன்கரண்ட். ஸோ இவ்வளவுதான் லாஜிக்கல் கன்கரன்சிக்கும் பிசிக்கல் கன்கரன்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இதான் மாடல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் எக்ஸிகியூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.